power. Right, left. என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ நான் எந்த பக்கம் திரும்பினாலும் நான் அழகந்தான். என்ன சிரிக்கிறீங்களா? தன்னம்பிக்கையும் தைரியம் இருக்க எல்லா ஆம்பளையுமே அழகந்தான். என்ன மாதிரி தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடு இருங்க. நிச்சயமா நீங்க ஒரு நாள் அழகனா தெரியுவீங்க. அப்ப உங்களுக்கு ஏத்த ஒரு அழகி கிடைக்கும். Come on, start the sound. 1 2 3 come on. 1 2 3. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலக தமிழர்கள் இயக்கும். இந்த மீட்டிங் எதுக்கு வச்சிருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். இனிமே சினிமாவையும் சீரியலையும் நம்பினா நம்ம சேனலோட டிஆர்பி பிரச்சனை ஆயிடும். ஸோ மக்களோட மக்களா இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் ப்ரோக்ராமை நாம இமீடியட்டா ரெடி பண்ணி ஆகணும். Can I suggest a title? ஓ ஷூர், சொல்லுங்க சார், அழகன் அழகி. அழகன் அழகி இஸ் அபவுட். சார், இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆணும் தன்னை அழகா நினைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் தன்னை அழகி நினைச்சிட்டு இருக்கா. இப்படி ஒரு டைட்டிலோட நம்ம டிராவல் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம ப்ரோக்ராம் சக்சஸ் ஆகும் சார். ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ சார். அப்போ இமீடியட்டா ப்ரோமோவை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மற்ற வேலையும் பாருங்க. ஃபியூச்சர் இஸ் யோர்ஸ். உங்கள் லியோ டிவியில் விரைவில் புத்தம் புதிய நிகழ்ச்சி. உங்களில் யார் அழகன் அழகி? இனிய நேயர்களே, எங்கள் குழுவினர் உங்களை சந்திக்க வருகிறார்கள். गाइस, நெக்ஸ்ட் நம்ம போக போற ஊர் நண்பர்களே, நீங்கள் ஒரே நாளில் சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியாது, ஒரே நாளில் சானியா மிர்சா ஆக முடியாது, ஆனால் ஒரே நாளில் சின்னத்திரை நடிகர் ஆகலாம். அதன் பிறகு நீங்கள் ஒரே இரவில் உலகம் முழுக்க பிரபலமாகி விடுவீர்கள். உங்கள் புத்தம் புதிய முகத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். வாருங்கள். இதற்கு வயது முக்கியமல்ல, வாலிபம் முக்கியமல்ல, அழகு முக்கியமல்ல. துடிப்பான பேச்சு, துள்ளலான ஆர்வம், தன்னம்பிக்கையோட தைரியம், இவை மட்டும் இருந்தால் போதும். நீங்களும் டிவி ஸ்டார் ஆகலாம், பணக்காரர் ஆகலாம், லட்ச லட்சமாய் சம்பாதிக்கலாம். அதற்காக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வெறும் 1500 ரூபாய் மட்டுமே. வாருங்கள் வாருங்கள், அந்த பணத்தை உடனே செலுத்தி உங்கள் பெயர்களை இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். 10 வருடம் அனுபவம் மிக்க இந்த செல்வா சொல்கிறேன், யார் யாராக போகிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது. உங்கள் சாதாரண கையெழுத்தை ஆட்டோகிராஃபாக மாற்றுங்கள். மாற்றுங்கள் மாற்றுங்கள். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல இருக்க வசனத்தெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணணும். ப்ளூ கலர் ஆண்களுக்கு, பிங்க் கலர் பெண்களுக்கு, yellow கலர் சிறுவர்களுக்கு. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கம் ஆன், ரெடி? வாருங்கள், வாய்ப்புக்கு முந்துங்கள், வாருங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமா நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும். உங்க முகம் கேமரால அழகா தெரியணும்னா கண்ணை புஷ்டியா இருக்கணும், ஒட்டி உள்வாங்கி இருக்க கூடாது. அதுக்கா பல்வலி வந்த மாதிரி வீங்கி இருக்க கூடாது. ஓகே, இப்ப எல்லாரும் லெஃப்ட் திரும்புங்க. வெரி குட். அப்படியே ரைட் திரும்புங்க. வாவ், எக்ஸலென்ட், அமேசிங், சூப்பர். உங்கள் லியோ டிவி இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்ட தயாரா இருக்கிற அந்த அழகன் அழகி இந்த கூட்டத்துல தான் இருக்கீங்க. முதல்ல உங்க முகம் போட்டோஜெனிக்கா இருக்கா, ஐ மீன் உங்களோட முகம் கேமராக்கு பொருத்தமா இருக்கான்னு பார்க்க போறோம். நீங்க டயலாக் எப்படி பேசுறீங்க, உங்க வசன உச்சரிப்பு எப்படி இருக்கு, நீங்க கேமரா முன்னாடி பதட்டமே இல்லாம நிக்கிறீங்களா, உங்க கண்ணை அங்க இங்க அலைப்பாய விடாம தெளிவா பார்த்து சூப்பரா தன்னம்பிக்கையோட தைரியமா நடிக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்ண. நல்லா கேட்டுக்கங்க. முதல் கட்ட தேர்வுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு நாங்க இந்த கிரீன் கலர் கார்டை கொடுப்போம். உங்க வாழ்க்கையை வளமாக்க போற பச்சை கார்டு. இந்த கார்டை நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டு சென்னையில நடக்க போற நேர்முக தேர்வுக்கு கொண்டு வரணும். இந்த கிரீன் கலர் கார்டு மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க லியோ டிவில என்ட்ரி ஆயிரலாம். ஒருவேளை உங்களால இந்த கிரீன் கலர் கார்டை வாங்க முடியலன்னா இது yellow கார்டு. இது வெயிட்டிங் லிஸ்ட். ஐயோ, வெயிட்டிங் லிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதற வேணாம், பயப்பட வேணாம். அடுத்த தடவை உங்க ஊருக்கு அழகன் அழகி டீம் வரும்போது இந்த yellow கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை. இப்ப சொல்லுங்க, தமிழகத்தின் அழகன் அழகி யாரு? தமிழகத்தின் அழகன் அழகி யாரு? சிங்கம் புனரி 8/7 டேக் 2. லெஃப்ட் ரைட். கையெடுங்க சார். எதுக்கு சார் அங்கிட்டு மாறி மாறி திருப்பிக்கிறீங்க? உன் முகத்தை இப்படி அப்படி திருப்பினா எப்படி இருக்குன்னு எங்க சேனல்காரங்களுக்கு தெரியவேனா, அதுக்கு தான் அப்படி எடுக்கிறோம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. மறுபடியும் ஒரு டவுட், ஏன் மூஞ்சி டிவில அழகா தெரியுமா சார்? இங்க பாரு, தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள எல்லா ஆண்களும் அழகன் தான். அதே மாதிரி கனிவும் பணிவும் உள்ள எல்லா பெண்களும் அழகிதான். அழகுன்றது இங்க இல்ல, இங்க இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ஓகே. நடியா. சரிங்க சார், சரிங்க சார். ஏதோ பெருசா வச்சிருக்கான். ஆமா, ஒரு முக்கியமானது ஒண்ணு காட்டணும்ல. என்ன இதெல்லாம்?
எங்க ஆத்தா பேச்சியம்மா, இது எங்க தாத்தன் கருப்புசாமி. எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர? டிவில நடிக்கிறப்ப இப்போ எப்படி வந்து நடிக்கணும்ல, அதான் புதைச்சடத்துல தோண்டி எடுத்தாந்தே. யோ நடிக்கும் போது மூடோட வரணையா, இந்த மாதிரி ஓடோடலாம் உள்ள வரக்கூடாது. வெய்யா உள்ள, வெய்யா உள்ள. ஐயா வணக்கம். என் சொந்த பேரு சின்னசாமி. பரம்பரையா காலங்காலமா எங்க பாட்டன் முட்டையன் காலத்துல இருந்து இந்த எரிக்கிறது புதைக்கான வெட்டியான் தொழித்தான் இதுவரையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா 4-5 வருஷமா ஊருக்குள்ள ஒரே சாதி சண்டை. அவன் அடிச்சுக்கிறான், இவன் வெட்டிக்கிறான், அவன் குத்திக்கிறான். இதெல்லாம் என்ன ஆகி போச்சு, அவியவிய பணத்தை அவியவிய நிலத்துல போச்சுக்கிறாங்க. இவன் பணத்தை அவன் அரிக்க கூடாதுன்றான், அவன் பணத்தை இவன் அரிக்க கூடாதுன்றான். பொழப்பு தளப்பு இல்லாம போச்சு. கடைசியில முடிவு என்னாச்சு, சுடுகாடை இழுத்து மூடிட்டாங்க. இப்ப பொழப்பு இல்லாம நாயா தெருவில் அலைஞ்சுக்கிறேன். அதே அங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா சொன்னாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எப்படி நடிக்கிறேன்னு பாருங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சொந்தமா ஏதாவது நடிச்சு காட்டுவியா? ஓஎஸ் இருக்கவே இருக்கோ பாரி பாடல். That is old. நோ 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 நோ. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ரெண்டு கலந்த கலவையா ஒரு பாரி பாடல். தட்ஸ் நியூ சாங். கேமரா ஸ்டார்ட். ஓகே ரெடி? யக்லஸ் ஸ்லோ. யக்லஸ் ஸ்லோ. என்ன பெத்த ஆத்தா குண்டமான எங்க ஓமன் ஜோத்துக்கு வாட் ஆர் யூ டூயிங்? கோல்டு மம்மி யக்லஸ் ஸ்லோ. சோத்துக்கு வழியிலே ஆத்தா வாட் ஐ நைட் டு நோபடிக்கு வந்த சோறு. நோபடிக்கு வந்த சோறு யாரும் ஓடுவா சோறு. சுத்தி வந்த மாதிரி இருக்குப்பா. You are selected. அப்பா செல்வா கிரீன் கார்டை கொடுத்துருப்பா. ஓகே நெக்ஸ்ட். உங்கள் புத்தம் புதிய முகத்தை இன்றே பதிவு செய்யுங்கள், வாருங்கள். நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. குடியே கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க அப்பா குடிச்சு என்னை இத்தனை வயசு வரைக்கும் கட்டி கொடுக்காம விட்டுட்டாரு. தயவு செஞ்சு நீங்க யாருமே குடிச்சிடாதீங்க. கடமைய மறந்து வீட்டாம்பளை எல்லாம் சாராயத்துக்கு அடிமையானதுனாலதான் நான் சமுதாயத்துல இன்னும் கண்ணிகளையாம இருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாராயம் தான். அதை முழுசா ஒழிக்கணும், நாட்டை விட்டே ஒழிக்கணும், உலகத்தை விட்டே ஒழிக்கணும். என்ன தாய்மார்களே பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அருமருந்து நான் வச்சிருக்கேன். இந்தா பாருங்க. அவங்க குடிக்கிறப்ப நீங்களும் சேர்ந்து அவங்களோட குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அன்னைக்குதான் அவங்க முழுசா அடங்குவாங்க. என்னடா அது? முள்ளால எடுக்கிற மாதிரி ஃபுல்லால எடுக்கிற டெக்னிக் போல இருக்கு. இனிமே குடிப்பீங்களாடா? உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் சார். வெறும் கலர் தண்ணியை குடிச்சுதான் நடிச்சேன். என் நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படியாவது என்ன உங்க டிவில சேர்த்து விட்டுருங்க சார். சார் ரெடியா? சோலையா 1500 ரூபாய் கொடுத்துட்டு கப்புன்னு உள்ள வந்திருக்கு பார்ட்டி. மருது முத்து வெரி குட். பாஸ் என்ன பண்ண போறீங்க? வில்லனா நடிக்க போறேன். ஓ வெரி குட். பயமுறுத்துங்க. கலக்குங்க. கொடூரமா பண்ணணுமா சாந்தமா பண்ணணுமா? சாந்தமா பண்ணுங்க. வேட்டி கட்டணுமா கைலி கட்டணுமா? கைலி. கட்டம் போட்டதா பூ போட்டதா? கத்தம் போட்ட கைலி. ஏத்தி கட்டணுமா இறக்கி கட்டணுமா? ஏத்தி கட்டணும். ஜட்டி தெரியணுமா தெரியக்கூடாதா? ராஸ்கல். அமர்த்தா கிளம்பியா வெளியில. லெஃப்ட் போணுமா ரைட் போணுமா? யோ நெக்ஸ்ட். அந்த லெஃப்ட். அப்படியே கொஞ்சம் ரைட் திரும்பாத்தா. என்னடா ஆத்தாவை லெஃப்ட் ரைட்னு அலக்கழிக்கிறீங்க? ஆத்தாவுக்கு தச்சனை கொடுங்கடா. அதற்றத பார்த்தா ஆத்தா இறங்கின மாதிரி தெரியல, தாதா இறங்கின மாதிரி தெரியுது. என்னடா ஆத்தாவை எதுத்தாரா பேசுறீங்க? ஆத்தா மலை ஏறணும்டா. டேய் ஆத்தா இறங்கி இருக்குடா. இறங்கிடுச்சு, அப்படியே போயிட வேண்டியதானே. ஆத்தாவுக்கு ஏதாவது காணிக்க கொடுங்கடா. காணிக்க என்ன பண்றது? அதான் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களே. பச்சை கலர் கார்டு, கிரீன் கார்டு, அத கொடுங்க. பச்சை கார்டு கொடுங்கடா. நிறுத்து. ஏய் நான் யார் தெரியுமாடா? ஆத்தாக்கல ஆத்தா பெரிய ஆத்தாடா. ஏய் ஆட் பண்ணி வாங்க வேண்டிய கிரீன் கார்டு ஆத்தா பேர் சொல்லிடா வாங்குறேன். நில்லுடா டேய். இன்னைக்கு ராத்திரி வந்து உன் கண்ணை குத்துறேன்டா. புடுறா அவனை. ஏய் அடியே சிட்டி, மனுஷன் படைச்சதே உருப்படியானது ரெண்டு. ஒன்னு நீ, இன்னொன்னு நான். போங்க மாமா. இந்த உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருக்க ஜெசி, நான் உன்னை மட்டும் ஏன் காதலிக்கிறேன்? போசாமி. சேட்டா கதகளி ஆட போறீங்களா? எடா ஆவியோட சம்சாரிக்க போறோம்ல. ஜாலி. அப்ப நீங்க ஆவியோட எல்லாம் பேசுவீங்களா? சின்ன வயசுல நான் ஒரு பையனை பார்த்து ஐ லவ் யூ சொன்னேன். நான் சொன்னதும் அவன் செத்து போயிட்டான். அவனை கூப்பிடுங்களேன், நான் பேசணும். செத்து போனவன மறுபடியும் சாகடிக்காத. இந்த மாதிரி கணத்தனமா கேள்வி கேட்ட
உன்னை வெள்ளாவில வச்சு வெளுத்து புடுவேன். அப்ப நான் டாப்ஸியா மாறிடுவேனா? ஜிப்சியா வேணா மாறுவே அப்படியே டாப்ஸியா உன்னால மாறவே முடியாது. இந்த மாதிரி மொக்கத்தனமான காமெடி எல்லாம் பண்ணாத. வேற ஏதாவது மகா பெரிய ஆவியோட பேசணுமா கேளு. பெரிய ஆவினா அப்ப ஹிட்லரோட பேசுங்க. ஆவியோட பேச மாட்டேன், ஆவியோட மட்டும் தான் பேசுவேன். அப்ப மகாத்மா காந்திஜி. என்ன பண்ணணும்? இப்ப பேசுறேன், என்ன கேட்கணும்? அவரு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நாம இந்தியாவை எப்படி வச்சிருக்கோம், நல்லா வச்சிருக்கோமா நாளடிச்சிரோமான்னு கேட்டு சொல்லுங்க. இதையெல்லாம் அவர்கிட்ட நாம கேட்கணுமா? அதான் பார்த்தாலே தெரியுது இல்ல. இதெல்லாம் ஒரு கேள்வியா? எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஆவி. ஐயோ போயிட்டாரே. ஐயோ கூட்டத்துல நான் கத்தது கேட்காம போச்சே. அப்புறம் ஐயோ சீலுக்கு என்னையா சிலுக்கோட பேசியா? பார்த்ததுல பேச்சே வரலையா? யோ என்னையா அது? நான் சொன்ன ஆவியோடையும் பேச மாட்டேங்கிற, நீ பார்த்த ஆவியோடையும் பேச மாட்டேங்கிற. விளையாடுறியா நீ? எடா நீ பேசாம இருக்கணும். வர்ற பௌர்ணமி நடு ராத்திரி சுடுகாட்டுக்கு கேமராவோட வாங்க. அங்க நான் ஆவியோட பேசத்தை நல்லா ஷூட் பண்ணுங்க. வரும்போது அந்த கிரீன் கார்டோட வாங்க. வயது முக்கியமல்ல, வாலிபம் முக்கியமல்ல, அழகு முக்கியமல்ல. லெஃப்ட் ரைட் லெஃப்ட். பேர் என்ன? ராமு. ராமுவா? நான் நடிக்க போல, என் ஆடு தான் நடிக்க போகுது. ஐ ஆட்டுக்கார ஆளுமேலு. சரி வயசு என்ன? 22. உன் வயசை கேட்கலாமா? ஆட்டோட வயசை கேட்டேன். 6. ஓ சரி சரி லெஃப்ட் ரைட். கண்ணா கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்பு. அப்படியே கொஞ்சம் ரைட்ல திரும்பு. அட்ரஸ் அக்க. சிட்டி இன்னொரு பாட்டில் எடுறா. இன்னொன்னு. ஏய் கோ. எடுறா. ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கற? நான் உனக்கு கொடுக்கலன்னு கோவமா? போடா ஓனா. மூஞ்ச பத்தியா இருக்கு. டேய் கோ, எங்க கிட்ட வாய்க்கிட்டே பேசுறீல, அங்க போலீஸ் நிக்குது, சமாளி. ஐயோ சரக்கு கேட்டு போனா. என்ன பயந்துட்டியா? நாங்களாம் ராவ் அடிச்சா ராணுவத்தை சமாளிப்போம். இப்போ எப்படி சமாளிக்கிறப்ப டங் போத்துலியா? நிறுத்து 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 நிறுத்து. டேகோ ஏய் ஏய் போயிட்டு அப்புறம் அப்பா சில்லற இல்ல. இறங்குடா. இங்க என்னப்பா? போலீஸ் போலீஸ். என்னையா குடிச்சிருக்கீங்களா? லைசென்ஸ் இல்லையா? சார் லைசென்ஸ் வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போ யார் வேணா எப்போ வேணா தண்ணி அடிக்கலாம் சார். என்ன எட்டக்கு மடக்கா பேசிட்டு இருக்க? ஒண்ணு இறங்கயா இறங்க வாயா. ஆளுங்களின் மூஞ்சிலையும் பாரு. நீங்க உன்னாலதான் வண்டில நேரா. அது வந்து வண்டிக்குள்ள என்ன சார், FCP, green mat, halogen lamps, வீடியோ மானிட்டர்ஸ், இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் டிவி சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார். FC ஃபார் ஃபிலிம் மீட்டிங், green mat ஃபார் மாஃபிங், halogen ஃபார் டே ஃபார் நைட். அப்புறம் சார் எப்படி சார்? இப்போ நீங்க தென் மாவட்டங்கள்ல இருக்கிற எல்லா வில்லேஜ்களுக்கும் போய் அங்க இருக்கிற திறமசாலிகளை ஒவ்வொருத்தரா தேடி கண்டுபிடிச்சு உங்க டிவிக்காக செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. Am I right? எக்ஸலன்ட் சார். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு போலீஸ்காரன் எப்பவும் எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறவன் தான். சுருக்கமா சொல்ல போனா அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன் சார் அப்ப விஸ்கி பிராந்தி ஜின் மூணையும் 30 40 30 ரேஞ்சில் மிக்ஸ் பண்ணி அடிச்சா கிக்கா இருக்குமா சார்? அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இதையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்களான்னு கேட்டேன். அறிவில்ல, புத்தி இல்ல, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு விவசாய இல்ல. மூஞ்ச பாரு ஈமு கோழி. சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ரைட்ல திரும்புங்க சார் ப்ளீஸ். எதுக்கு சார் உங்க ஸ்டைல் இந்த மூணு அறிவு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் சார். 3 idiots பாருங்க. நீங்க ரைட்ல திரும்புங்க சார் ப்ளீஸ் சார். ஆஹா சூப்பர் சார் சூப்பர் சார். அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட் வாங்க சார். வாங்க சார் வாங்க சார். சூப்பர் சார். சார் செம்ம கம்பீரம் சார். சார் எங்க சேனலுக்கு நீங்க ஒரு ஷோ பண்ணி தரணும் சார். TRP எகுரும் சார். ப்ளீஸ் யோசிங்க சார். இல்ல டியூட்டில இருக்கேன், அதெல்லாம் பண்ண கூடாது சார். இது எங்க டியூட்டி சார். நீங்களே லாஜிக்கா யோசிச்சு பாருங்க சார். உங்க ஒருத்தர் டியூட்டி முக்கியமா இல்ல எங்க 4 பேர் டியூட்டி முக்கியமா? நீங்களே சொல்லுங்க சார். சிங்கம் சூர்யா மாதிரி இருக்கீங்க சார். ஓகே சொல்லுங்க சார். இப்போ நான் என்ன பண்ணணும்? சார் ரைட், சார் லெஃப்ட். சார் ஏதாவது பேசுங்க சார். என் பேர் ரத்னவேலு. டிபார்ட்மெண்ட்ல 15 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இது எங்க அப்பா பார்த்த வேலை. இப்போ அவர் வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நடந்துகிட்டே பேசலாம்ல? ஓடிட்டே கூட பேசலாம். பேசணும். பொதுவா போலீஸ்காரனாலே இங்க யாருக்கும் பிடிக்காது. அதுவும் நியாயமான போலீஸ்காரனை எவனுக்கு பிடிக்கும்? மினிஸ்டர் பையன் தப்பண்ணான்னு பிடிச்சி உள்ள தூக்கி போட்டேன். இப்போ செக் போஸ்ட்ல தனியா காவ காத்துட்டு இருக்கேன். நான் இந்த போஸ்ட்டுக்கு வந்த பிறகு யாருக்கிட்டையும் சிரிச்சு பேசுறது கிடையாது. எங்க சிரிச்சு பேசினா எல்லாரும் என்னை ஏமாத்திடுவாங்களோன்னு நான் ஸ்ட்ரிக்டா இருக்க ஆரம்பிச்சேன். அதனால இந்த ஊர்ல என்னை யாரும் ரத்னவேலுன்னு கூப்பிடுறது கிடையாது,
சிடுமூஞ்சி போலீஸ் தான் கூப்பிடுறாங்க. கட் 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 கட். உங்களே சார் இந்த ஊர் சிடுமூஞ்சின்னு சொல்லிச்சு? நோ சார், நெவர். ஐ கான்ட் பிலீவ் திஸ் சார், ஐ கான்ட் பிலீவ் திஸ். அப்புறம் இவர் என்ன? இவர் வந்து சிரிப்பு மூஞ்சி. நீங்க ரெண்டு பேரும் தனியா போட்டீங்களா? சும்மாரா. சோ மேடம், நீங்க சொல்றது கரெக்ட். கேட்டிங்களா? நான் காலேஜ் படிக்கிறப்போ நிறைய கடி ஜோக் சொல்லுவேன். நான் சொல்ற ஜோக்க கேட்கறதுக்காக என் பின்னாடி ஒரு கேர்ள்ஸ் கூட்டமே சுத்தும். எல்லாம் பயந்து போய் சுத்தி இருக்காங்க. சும்மா இருங்க சார், அவரை விடுங்க சார். எனக்காக ஒரு 2-3 ஜோக் அவுத்து விடுங்க பார்க்கலாம். இந்த குட்டி ரசிகனுக்காக நான் என் ஜோக்ஸை டெடிகேட் பண்றேன். ரெடி, ஸ்டார்ட். தாஜ்மஹாலுக்கு சிவப்பு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும்? கமான். என்ன ஆகும்? சிவப்பாகும். நோ, செலவாகும். சாகுறவே. இந்த ஜோக்குக்கு தான் விமலா விழுந்தா. கிணத்துலயா? சோ ஓகே, நெக்ஸ்ட். இப்போ லட்ட தூக்கி போட்டா என்ன ஆகும்? போதை தெளிஞ்சு சொல்றேன் சார், லட்டு கீழே விழுந்துரும். இல்ல, லட்ட தூக்கி போட்டா பூந்தி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட். சார் நெக்ஸ்டா? வாயில முன்னாடி சார் டெம்பிள்ல சார். ஐயோ 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 ஐயோ, ஏர்ன போதெல்லாம் இறக்கிட்டாரு சார். உங்களுக்குள்ள 5 வடிவேலும் 6 வடிவேலும் ஒளிஞ்சிருக்காங்க சார். ரிப்பீட் வச்சா அவளை அனுப்பு. போ போ போடி போ. மாட்டினடி வாங்க. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இன்னும் இருக்கு. அடுத்த ஐட்டம் பார்க்க வேண்டாம்? இன்னும் இருக்கா? பாட்டும் பரதமும். அது வேறயா? ஜிங்கு ஜிங்கு ஜிமிக்கி போட்டு சிலு சிலுக்குற ரவிக்க போட்டு கண்ணே நீயும் எங்க போற சொல்லு வேகமா. ஜிங் சிக்கா ஜிங் சிக்கா. சார் சார் சார், ரொம்ப சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பேட்டரி போயிடும். முடிச்சுக்கலாம் சார் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ ஓகே. இன்னும் போஸ்ட்லாம் எடுக்கவே இல்லையே. You are selected